கலைப்புலி தானு சார் அவர்களுக்கும், தியாகராஜன் சார் அவர்களுக்கும், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களுக்கும், தேனப்பர் சார் அவர்களுக்கும், டி.ஷா சார் அவர்களுக்கும், சாலி பகத் அவர்களுக்கும், டீனு வர்மா சார் அவர்களுக்கும், பாரதி பிலிம்ஸ் ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், என்னுடைய பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மிஸ்டர் டீனு வர்மா இஸ் அ வெரி கிரேட் ஸ்டண்ட் டைரக்டர். அதாவது தெலுங்கு படம் நான் பவன் கல்யாண் சாரோட ஒரு படம் பண்ணேன், புலின்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்துக்கு லாஸ்ட் ஷெடியூல் வந்து எனக்கு ரொம்ப சஃபிகேட்டிங்காக இருந்துச்சு. என்னால் எதையுமே கோஆர்டினேட் பண்ண முடியலை. துபாயில் போய் ஒரு ஃபைட் பண்ணணும். அப்போது ரசல் கேமா ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட்டில் ஷூட்டிங். ஸோ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டீனு சாரை போய் கூப்பிட்டு நீங்கள் இந்த இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டப்ப ரொம்ப சந்தோஷமாக அதை பண்ணி கொடுக்க வந்தார். அவர் வந்து அமிதாப் பச்சன் சாரோட இந்த படத்தினுடைய ஹிந்தி வெர்ஷனை ரிலீஸ் பண்ணது வந்து, ஆடியோ ரிலீஸ் பண்ணது வந்து அமிதாப் சார். அப்போ எவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பார். இப்போ எத்தனை படம் பண்ணியிருக்காரு அமிதாப் சாரோட, எவ்வளோ பெரிய டெக்னீஷியன் பார்த்துக்கோங்க. அவ்வளோ பெரிய டெக்னீஷியன். அந்த துபாயில் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ண போனோம். அப்போ நாளைக்கு வந்து ஷூட்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க அந்த ஏர்போர்ட்டில். ஏன் அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து பர்மிஷன் இல்லாமல் கன்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ இவர் போய் அந்த சீஃப்ட நீல் டவுன் பண்ணி, இவ்வளோ பெரிய ஃபைட் மாஸ்டர், இவ்வளோ பெரிய ஸ்டண்ட் டைரக்டர் நீல் டவுன் பண்ணி லிட்டரலி பெக்டு. அவ்வளோ நல்ல மனிதர். அதனால அந்த படத்தோட ஷூட்டிங் அன்னைக்கு நடந்துச்சு. இல்லாட்டி நாங்களாம் பேக்கப் பண்ணிட்டு வரணும் அன்னைக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு நன்றி எனக்கு அவர் மேலே என்றைக்குமே இருக்கு. இன்னைக்கு வந்து அவர் எனக்கு பிரதராக நான் ஃபீல் பண்ணுறேன். எதுக்குன்னா ஒரு ஒர்க், ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு வந்து அதுக்காக தன் உயிர் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு பலம் உள்ளது. தியாகராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமான எனர்ஜி லெவல் உண்டு. அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் ஒரு தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் படம் எடுத்திருக்காரு. அதை ரிலீஸ் பண்ணி சரியாக கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்து, பல பேருக்கு பாதை காட்டி, பல பேருக்கு வழிநடத்தி சென்ற தானு சார் இந்த பொறுப்பை எடுத்து அந்த சாங்ஸ் ஆகட்டும், இது தானு சார் எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாலும் அவற்றை பத்தி, கலையை பத்தி பேசினாலும் ஒரு பாட்டை லைட்டா ஹம் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அவர் லிரிக்க பூரா உட்காந்து பேசிட்டு அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார்.